பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை நாம் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். தினந்தோறும் அதை குறித்து உங்களுக்கு நான் அறிவித்து வருகிறேன். கடைசி காலங்களிலே எப்படியாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய இல்லாவிட்டால் கர்த்தரை தேடுவதற்கு எல்லா வசதிகளும் உள்ள ஒரு இடத்துல தங்க வேண்டும் என்பது அநேக முதியவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பது வாலிபம் மற்றும் நடுத்தர வயது மக்களுடைய கனவாக இருக்கிறது. ஆனால் ஒரு வயது வருகிற பொழுது போதும், இனி நான் ஓய்வெடுக்கட்டும், கர்த்தரை தேடட்டும், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு நான் கடந்து போகட்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறது. அதுதான் வயதான காலம். அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் சரியான இடமாக இருக்கிறது. 3 வேளையும் அங்கு ஜெபம் நடக்கின்றது. கனம் பெற்ற ஊழியர்கள் மற்றும் போதக பிதாக்கள் அந்த ஜெபத்தை நடத்துகிறார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு சிறப்பான வசதிகள், நல்ல உணவு, தண்ணீர், காற்றோட்டமான வசதி. அதுவும் இப்போ ஆடி மாதத்தில் கேட்கவே வேண்டாம், ஜிலு ஜிலுவென்று காற்று வீசுகிறது. எனவே உங்கள் பெற்றோர்களை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் அறிந்திருக்கிறபடி இது ஒரு புதிய மாதத்தின் துவக்கம், முதல் நாளாக நாம் இருக்கிறபடியினாலே உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு சேர்ப்பதற்கு இதுதான் சரியான ஒரு காலம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கே தங்கியிருந்து வேலை செய்வதற்கும் நமக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. முக்கியமாக விதவைகள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெண்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அங்கே சமையல் வேலை செய்வதற்கும், இன்னுமாக நர்சிங் கேர் கொடுக்குற நர்சஸும், தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களும் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களும் கூட இதை பார்ப்பீர்கள் என்றால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தையும் கூட காண அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிப்பது என்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளையும் இரக்கத்தையும் அவர் கட்டளையிட்டு உங்களுடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றி இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் சத்துருடைய சகல கிரியைகளையும் பாதபடியாக்கி போடுவாராக, மிதித்து போடுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, 6 மாதங்களை நாம் அவனுடைய கிருபையினாலே கடந்து வந்திருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இப்போ தான் இந்த வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அதுக்குள்ளே பாதி மாதங்கள் போய்விட்டது. 6 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. அடுத்த பாதி மாதங்கள், நெக்ஸ்ட் 6 months நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். கிருபை, ஆண்டோடைய கிருபை, ஆண்டு இறக்கும். அதனால் இந்த 6 மாதங்களிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு. நம்மளை ஆசீர்வதிப்பது தான், தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துவது தான், தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்ப்பது தான், எல்லாரையும் விட பிரகாசிக்க வைப்பது தான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியாக வைப்பது தான், பொறாமை கொள்கிற அளவிற்கு உயர்த்துவது தான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இந்த உலகத்து மக்கள் நீங்கள் விழ வேண்டும், நீங்கள் அழிய வேண்டும்,
இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரணும், நீங்கள் தலை குனியணும், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடணும், ஏதாவது வியாதி உங்களுக்கு வந்துடாதா, விபத்து வந்துடாதா, ஏதாவது நாசமோசம் வந்துடாதா, இதுதான் உலகத்தாருக்கு உங்களை குறித்த ஆசை. நீங்கள் வாழ்ந்திருப்பது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் உயர்த்தப்படுவது அவர்களுக்கு எட்டிக்காயை போல கசக்கும். ஆனால் தேவனுக்கோ உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஏனென்றால் அவர் உண்மையான அன்பினாலே உங்களை நேசிக்கிறார். தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டார். எனவே அவர் இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அப்பா என்னை ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடாது? உங்களுக்கு என்னை ஆசீர்வதிப்பதான் பிரியம்னு கேள்விப்படுறேன். அப்போ என்னையே ஆசீர்வதிக்கக்கூடாது? என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, நீங்கள் என்னை எப்படியாவது உயர்த்துங்க, பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். வாலிபர்களே, என்னை நீங்கள் படிக்கிற இடத்துல உயர்த்துங்கப்பா, ஞானத்தை தாருங்க, என் படிப்பை ஆசீர்வதித்து தாருங்க சொல்லி கேளுங்க. வியாதிகளோடு போராடிட்டு இருக்கீங்களா? ஆண்டோடு சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை தாருங்க, என் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இது நீங்கள் தந்த சரீரம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் சரீரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. புதிதாக திருமண வாழ்க்கையில் பிரவேசிச்சிருக்கீங்களா? இது எப்படி லீட் பண்ண எனக்கு தெரியலேன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கீங்களா? கற்றுட்டு சொல்லுங்கள், என் திருமண வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க, வீடு கட்டி கொண்டிருக்கிற இந்த வீட்டை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்க. ஆண்டவரை தோத்திரமையா, ஒரு புதிய பிஸ்னஸில் எக்கச்சக்கமாக பணம் போட்டிருக்கிறேன், நான் உடைந்து போய் விடக்கூடாது, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. எனவே ஆண்டவரை இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க, என் பணத்தை எனக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாருங்க என்று நீங்கள் கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதம் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா, ஆசீர்வதித்து தாருங்க என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட உரிமையோடு கூட கேட்கலாம். எனக்கு ரொம்பவும் பிடித்த வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும். ரொம்பவும் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கிற வசனம் இதுதான். நம்முடைய ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார், கேட்டால் அவர் தராமல் இருக்கவே மாட்டார். இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். எனவே இந்த மாதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அவர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக காத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதுக்குரியவரில் இந்த வாரம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நமக்கு அங்கே நாகர்கோவிலிலே WCC காலேஜ் விஜயதா மண்டபமுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற YMCA ஹாலில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். நகரில் ஜனங்களே, வாருங்கள், இலவசமாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லுங்கள். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்கிற நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதுக்குரியவர்களை இந்த நாளிலே நாம் புதிதாக யோசுவாவுடைய அந்த புக்ஸில் நம்ம வந்து 2nd சாப்டர் மெடிடேட் பண்ண இருக்கிறோம். இது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. பாருங்கள், நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராக 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டில் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே யோசுவா வந்து தலைமை பொறுப்பை இவர் எடுத்திருக்கிறார். அது வரைக்கும் அவர் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தார். இப்பொழுது அப்படி அல்ல, மோசேயுடைய சீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் இதுதான், எப்படியாவது எரிகோவை பிடித்து விட வேண்டும். எரிகோ மிகப்பெரிய ஒரு சிட்டி, சுற்றி வால்லாம் கட்டியிருப்பாங்க. அதை கடந்து போனால் தான் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஒரு கடினமான ஒரு இலக்கு, அதை உடைக்கணுங்கிறது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. எனவே இந்த கடினமான இலக்கை எப்படியாவது நான் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும், அந்த பொறுப்பு ஏன்ட்டு தான் இருக்குங்கிறத அவர் உணர்றார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார், 2 வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் முதலாவது உள்ளே போங்க, எரிகோக்குள்ளே போய் ஊடுருவி போங்க, அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, ராஜா எப்படி இருக்காங்க, மிலிட்ரி எப்படி இருக்குது, நம்மளால் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேவுக்காரர் 2 பேரை சித்தீமிலிருந்து அவர் அனுப்பினார் என்று நான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். யோசுவாவுக்கு தலைமை பொறுப்பு எடுத்த உடனே கடினமான பணி. அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடினமான பணிகள் தான் நமக்காக காத்திருக்கின்றன. இதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற குழப்பங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். எங்கே போனாலும் சரி, நீங்கள் படிக்க போகிற தம்பி மாதிரிலாம் இப்போ தங்கச்சி மாதிரிலாம்
ஒரு புதுசாக ஒரு எம்பிபிஎஸ் இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் இல்லைன்னா ஒரு டிகிரி ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் எங்கேயோ போய் படிப்பீங்க. எனக்கு ரொம்ப இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, இவன் நடத்துகிற இங்கிலீஷே எனக்கு புரிய மாட்டேங்குது, மேத்தமெட்டிக்ஸ் வரவே மாட்டேங்குது, இல்லை கம்ப்யூட்டரில் இந்த கோடெலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இங்கே வேலை பார்க்க அங்கே டீச்சர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்காங்களே, சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இது என்ன வாழ்க்கை என்று அநேக நேரங்களில் நீங்கள் அங்கலாய்க்கக்கூடும். ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திப்பது தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல சவால்களை சந்திப்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சவாலே இல்லை, கஷ்டங்களே இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் மலர் படுக்கையை விரும்புகிறார்கள். பெட் ஆஃப் ரோசஸ், ஒரு பெட்டு முழுக்க ரோஸ் பூவாக போட்டிருந்தா எல்லாம் நல்லா நிம்மதியாக படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்லவே அல்ல, சவால்களை சந்திப்பது தான் வாழ்க்கை. நிறைய பேர் பிஸ்னஸில் கால் வைக்கிறாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுவது என்பது அவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்வளோ பேருக்கு புது 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 கடைகளை வைக்கிறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கு அதிகமாக அவங்க செய்கிறாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, படிக்காமல் வராங்க, எக்ஸ்பீரியன்ஸோடு வராங்க. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு போட்டியாக நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை வாங்க நினைப்பீங்க, அதுக்குள்ளே அந்த கஸ்டமர் அவங்க கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் நிறைய அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்க திடீர்னு கலந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள நம்பி பொறுப்பு கொடுத்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஹோட்டலில் நான் ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி சாப்பிட போகிறது வழக்கம். அங்கே இட்லி தோசை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் புரோட்டானே நான் ஓடின காலங்கள் உண்டு. இப்பொழுது எங்கே இட்லி இருக்கிறது என்று நான் ஓடுகிறேன். காரணம் எல்லோரும் பாடி வெயிட்டை குறைங்க, போதும் சாப்பிட்டது போதும், சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நான் இப்பொழுது இப்படியாக வெஜிடேரியன் ஃபுட்டை நோக்கி நான் ஓடுறேன். அப்போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அங்கே நல்லா சாம்பார் சட்னிலாம் நல்லாயிருக்கும், இட்லி நல்லா வைப்பாங்க. அதனால் அடிக்கடி போகிறதுனால அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் கடையில் திடீர்னு மூடி போட்டுருவாங்க. 1 வாரம் 2 வாரம் கடை மூடி இருக்கும். என்னன்னு கேட்டால் மாஸ்டர் வரல, மாஸ்டர் போயிட்டார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 10 மாஸ்டர் அவங்க மாற்றிட்டாங்க. காரணம் மாஸ்டர்ஸ்லாம் வேறு கடையில் சம்பளம் கொடுத்தவொன்னே அங்கே போயிடுறாங்க. அப்படி என்றால் அந்த ஹோட்டலை நடத்துவது எவ்வளோ கடினம், எவ்வளவு போராட்டம் நிறைந்தது. அது மத்தியில் தான் அவங்க கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும். 2-3 நாள் கடைக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா வேறு கடைக்கு போய் அங்கே அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அந்த கஸ்டமர் மறுபடியும் வர மாட்டாங்க. ஒரு கஸ்டமரை தக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி தான் கஷ்டத்தின் மத்தியில் தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் லட்சங்களை இழந்துடுறாங்க, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் கோடிகளை இழந்துடுறாங்க. சிலர்களை நம்பி ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும் பொழுது அவங்க ஏமாற்றிடுறாங்க. பல வருடமாக கூடயே இருந்தவர்கள் காலை வாரி விட்டுறாங்க, துரோகங்களை பண்ணிடுறாங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது என்பது ஒரு கடினமான காரியம். இப்போ கடினமாக இருக்குது, இது என்ன கடினமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸே பண்ண வேண்டாம் அப்படி நீங்கள் நினைக்க முடியாது. பிஸ்னஸ்னால் கஷ்டமாக தான் இருக்கும். காலேஜ் படிக்க போனீங்கன்னா படிப்பு கஷ்டமாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரி, இல்லைன்னா என்ன படிப்பதற்கு சென்றாலும் சரி, எங்கே ஊழியத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி, பல சவால்கள் நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கும். இந்த புதிய மாதத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் என்றால் பல சவால்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. எனக்கு சவால்களே வரக்கூடாது, சேலஞ்சஸே வரக்கூடாது, எல்லாம் எனக்கு புஷ் ஓவராக இருக்கணும், எல்லாம் எளிதில் எனக்கு கிடச்சிடணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதயத்துக்குரிய யோசுவா அப்படி நினைக்கல. அவருக்கு கஷ்டமான பணிகள் இருந்தன, அவருக்கு பயங்கரமான போராட்டங்கள் இருந்தன, எத்தனையோ புதிய புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற நெருக்கடிகள் அவருக்கு இருந்தன. அதன் மத்தியிலும் அவர் செயல்பட்டார் என்று நாம் காண்கின்றோம். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுமே இதை உணர்வீர்கள் என்றால் மிகவும் நலமாக இருக்கும். நம்முடைய ஊழியத்திலும் கூட இந்த நாட்களில் பலவிதமான காரியங்கள், எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ். இதுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நமது அடைக்கலான் குருவி இல்லத்தை நடத்துவதற்கு கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில்லே 30,000 மேலே போன மாதம் 40,000 கட்டணும். பல செலவுகள் அங்கே இருக்கின்றன. சமையலுக்கு அவங்க கேட்குறதெல்லாம் ஜாமானை வாங்கி கொடுக்கணும், சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கணும், நிறைய காரியங்கள். இந்த ஊழியத்துக்கு போகும்போது கார் ரிப்பேர் ஆகிடுது. பல சவால்களை நான் இந்த ஊழியத்தில் சந்திக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் ஊழியத்தில் சவால்களை சந்தித்தேன், அது வேறு விதமாக இருந்தது. இப்பொழுது இந்த ஊழியத்தில் 28 வருஷம் செய்த பிறகு வேறு விதமான சவால்கள் வருகிறது. இவ்வளவு நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து பார்த்து
ஆண்டவர் கொடுக்குற பணத்தை வைத்து தான் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பணம் தேவைப்படுது, கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாமல் வாழ வேண்டியிருக்குது. இதோட ஊழியத்தை விட்டுறலான்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. உலகப்புறமான வாழ்க்கை வாழ்பவர்கள் இவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் செலவு, இவ்வளோ சேவிங்ஸ்ன்னு சொல்லி அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அப்படி அல்லவே அல்ல. எல்லா பணமும் போய்விடும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளின் தேவைக்கும் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இது ஒரு கடினமான பாதை. இருப்பினும் இதுதான் ஊழியம், வானத்தை பார்த்து பிழைப்பது தான் ஊழியம் என்று நான் அறிந்திருக்கிறபடினால் தொடர்ந்து போராடி ஆண்டவர் தருகிற வெளிச்சத்தில் முன்னேறி செல்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் போராடுகிற குணமுடையவர்களாக மாற வேண்டும். தோல்விகள் வருகிற பொழுது, துரோகங்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது, எதிர்பார்க்காத அடிகள் உங்களுக்கு விழுகிற பொழுது, நீங்கள் அவமானப்படுகிற நேரங்களிலும் கூட, எல்லா நேரத்திலும் கூட நீங்கள் போராடி வெற்றி பெற முயற்சி செய்யுங்கள். ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை? எதுக்கு எனக்கு எல்லாம் தோல்வியாக இருக்குது? ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் அங்கலாய்க்காதீங்க. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு கடைசி நாள் வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, நமக்கு சவால்கள் உண்டு, அதெல்லாம் சந்திக்கணும். அதனால் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கனாலே பாதி வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இப்படி எனக்கு போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், தமிழில் தொட்டால் சினிங்கி என்று ஒரு செடி உண்டு. அது நம்ம ஊழியத்துக்கு நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது சில வீடுகளுக்கெல்லாம் காரை விட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து உள்ளே போக வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் கார் போகாது. அதுவும் கடந்த காலங்களில் அப்படி ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு காலில் அந்த ரொமோட்டோ ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் நடக்கவே முடியாது. ஆனால் வீடு உள்ளே தள்ளி இருக்கும். அப்போ மெதுவாக நடந்து செல்லுவேன். காலெலாம் வலிக்கும். அப்பா என்று சொல்லி அந்த வழியை வெளியே காட்டாதபடி சிரித்து கொண்டே நான் நடந்து செல்வேன். போயிட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அப்போது அந்த நேரங்கள்லாம் நான் இந்த தொட்டார்ச்சினிங்கி செடியை எனக்கு காமிப்பாங்க. இதான் தொட்டார்ச்சினிங்கி. கிட்ட போகணுன்னு தொட்ட உடனே அதை அப்படி மூடிக்கொள்ளும். அதுக்கு இந்த தொடுறது பிடிக்காது. உடனே அது அப்படி அது சினுங்கும். தமிழில் சரியான வார்த்தை. அப்படி மூடிக்கொள்ளும். நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோடனே சினுங்கி அப்படி மூடிக்கொள்கிறாங்க. இனி எனக்கு ஊழிய வேண்டாம், இனி நான் அந்த பிஸ்னஸே பண்ண மாட்டேன், இனி நாங்கள் வரவே மாட்டேன், இனி இந்த சர்ச்சை வேண்டாம். சில கடினமான உபதேசங்களை கேட்டால் கூட தொட்டாச்சினிங்கி போல அநேகர் அங்கே சினுங்கி போகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி பேய் பிடித்தவர்களாய் வந்தார்கள். மிக கொடூரமான ஒரு பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு அந்த ஆவியை துரத்த கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆவியோட நான் எதிர்த்துனால எனக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த முடக்குவாதங்கிற வியாதியை அந்த ஆவியை துரத்தும் போது, அவங்ககிட்ட இருந்து ஆவியை துரத்தும் போது எனக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க நல்ல சுகம் பெற்று வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட்ட பிறகு மாந்தோறும் வருவாங்க. ஒரு நாள் அவர்கள் கைத்தட்டி பாடாமல் இருப்பதை பார்த்து, பாடல் வேளையில் இருப்பதை பார்த்து, ஜவுளிக்கடை பொம்மைகள் கூட அப்படி தான் நிற்கிது, அது கைத்தட்டாது. ஆனால் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், கைத்தட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னை தான் பாஸ்டர் தாக்குறாருன்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அவர்கள் ஒரு தொட்டால் சிரிங்கி போல மாறி கூட்டத்துக்கு வருவதை நிப்பாட்டிட்டாங்க. நான் அவர்களை புண்படுத்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் கர்த்தரை கைத்தட்டி பாடி ஆராதித்து ஆவியில் பலனடைய வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு சொன்னேன். ஆனால் நான் சொன்ன வார்த்தை அவர்களை காயப்படுத்தியதாக அவர்கள் நினைத்து, அவர்களை நான் குற்றப்படுத்துவதாக நினைத்து, நீயே வேண்டாம், உன் ஊழியமே வேண்டான்னு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தினேன், இன்றைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இன்றைக்கி தாங்க முடியல. மாணவிகள் சிலர் சின்ன ஒரு சத்தம் போட்டால் கூட ஏங்கி ஓன்னு அழுறாங்க. இதுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. சின்ன பிரச்சனை கூட அவங்களுக்கு தாங்க முடியாது. இல்லை, வாழ்க்கையினாலே பிரச்சனை தான், வாழ்க்கையினாலே கஷ்டம்தான். நம்ம அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம தொடர்ந்து முன்னேறி சென்றால் தான் வெற்றி அடைய முடியும். இங்கே இரண்டாவது பாருங்கள், அவர் சித்தியிலிருந்து 2 வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் போய் பார்த்து வாருங்கள். செயல்படுகிறார். எரிகோவை பிடிக்க வேண்டும். எரிகோ அங்கே பயங்கரமாக பெருசாக இருக்குது. நம்ம போய் கண்ணை மூடிட்டு போய் எரியோவில் போய் முட்டுவோம், அந்த வாலில் போய் முட்டுவோம், உடைச்சிருவோம்னு சொல்லி ஒரு சொல்லலை. முதல்ல அவர் செயல்படுகிறார். நீங்கள் போங்க, 2 பேரும் அனுப்புகிறார். போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேவுக்காரரை அவர் அனுப்பினார் என்று சொல்லி நான் காண்கிறோம். புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதை புத்தியை தீட்டு என்று அருமையான ஒரு பழமொழி தமிழில் உண்டு. நிறைய பேர் உடல் உழைப்பினாலே எல்லாத்தையும் சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். மாடு மாதிரி வேலை செய்வாங்க. விவசாயம் செய்கிறவங்கள பாருங்கள், கஷ்டப்பட்டு மம்மட்டியை பிடிச்சி குடிஞ்சிருந்து வெட்டி
நாற்று நடுறவங்கள குடிஞ்சு நின்னே நாற்று நடுவாங்க. நம்மளால் ஒரு பேனாவை கீழே விழுந்தால் கூட குடிஞ்சு எடுக்க முடியல. ஆனால் அவங்க குனிஞ்சு நின்னே நாற்று நடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, வேர்வை சிந்துவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அதெல்லாம் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்வை போகும்பொழுது ரொம்ப நல்லது. உடல் உழைப்பு செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதையெல்லாம் விட 100 மடங்கு இல்லாவிட்டால் 1000 மடங்கு இல்லை 1,00,000 மடங்கு முக்கியமானது அறிவு, புத்தி. நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், அதை முழுமையாய் நாம் நல்லா கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நம்ம அதில் காலை வைக்க முடியும். அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது எல்லா நூக் அண்ட் கிரானிஸ் நீங்கள் படிக்கணும், அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு தான் நீங்கள் கால் வைக்கணும். வேலைக்காரங்க லீவ் போட்டுட்டாங்க, முக்கியமான ஆப்ரேட்டர் லீவ் போட்டாலும் நீங்கள் அதை செய்யணும், அது நிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? இன்றைக்கு அறிவும் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அதை தெளிவாக நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே யோசுவா செயல்படுத்துகிற. நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, ஸ்டடி பண்ணிட்டு வாங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம அந்த ஜெரிகோவை பிடிக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யணும், எப்படிலாம் நம்ம முன்னேறணுங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்க என்று சொல்லி படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி மூளையை பயன்படுத்துகிறார். இராணுவத்தோடு கூட செல்வதற்கு முன்பதாக, போரிடுவதற்கு முன்பதாக, சண்டை போடுவதற்கு முன்பதாக 2 பேர்களை அனுப்பி, வேவுக்காரர்களை அனுப்பி நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க என்று சொல்லுவதை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற மூளையை நம்ம பயன்படுத்துகிறோமா? என்னை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரே அளவு தான் மூளையை கொடுத்துருக்கிறார், கூட்டி குறைச்சி கொடுக்கல. அதை எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. உடல் உழைப்பு செய்து கஷ்டப்படுகிறோம், ஆனால் அதெல்லாம் நல்லது. ஆனால் அதை விட முக்கியம் எப்பவும் நம்ம மூளையை பயன்படுத்தணும், சிந்திக்க வேண்டும், ஒரு காரியத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தோல்வி வந்து விட்டால் நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும், எதனால தோல்வி வந்திருக்குது, நம்ம எதில் கோட்டை விட்டோம், நம்ம எதில் சரியாக செயல்படலை, நம்ம எதிரிகளாக இருக்கிறவங்க நம்ம விட எதில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, நம்ம எதில் பின்தங்கிட்டோம், எதில் நான் சோர்ந்து போயிட்டேன், எதில் நான் தவறாக நான் கணிச்சிட்டேன், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் காரணம், என் தோல்விக்கு இதுதான் காரணம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நாம் எழுதி வைக்க வேண்டும். இதில் ஒரு வெற்றியை நாம் பெறுகிற பொழுது அதுக்கும் யோசித்து பார்க்கணும், இதனால இந்த தடவை இவ்வளோ பெரிய வெற்றி வந்து விட்டது, ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளோ ஆசீர்வதித்து விட்டார், எதற்கு கர்த்தர் எனக்கு இவ்வளோ மனம் இறங்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு பிரியமானபடிக்கு நான் என்னத்தை செய்தேன், அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா தொடர்ந்து அப்படி செய்து தொடர்ந்து பல வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மூளையை நான் தனியாக இருக்கிற பொழுது சிந்தித்து ஜபித்து ஆண்டவரே என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி எதனால் வந்தது சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், வெற்றி எதனால் வந்திருக்குது தொடர்ந்து அதை செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதுமே மூளையை பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் வெற்றி பெற முடியும். நேசரத்தில் ஒரு எஸ்ஏ தாமஸ்னு ஒரு பெரிய ஹெட் மாஸ்டர் இருந்தாருன்னு சொல்லி நாம் படிக்கிற காலத்திலலாம் பெருமையை அவரை குறித்து சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஹெட் மாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் எஸ்ஏ தாமஸ் ஐயா ஒரு பெரிய ஹெட் மாஸ்டராக இருந்து அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபை வச்சு ஒரு பேண்டை பிபி ஊதி கொட்டை அடிச்சு யூனிஃபார்ம் போட்டு பல வருடங்கள் அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட அந்த டீம் இருந்துச்சு. அதேமாதிரி எல்லா ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வந்து ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ், அகாடமிக் சைடு கொண்டு வந்து எஸ்ஏ தாமஸ் ஐயா. அப்போது அவங்க சொன்னதாக பிடி சேர்லான்ட்ட சொல்லுவாங்க. ஃபுட்பாலுக்கு நாசரத் பிரபலம், ஃபேமஸ். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேம் பிரபலமாக இருக்கிற மாதிரி ஃபுட்பாலுக்கு நாசரத் பிரபலம். அப்போ அவரை சொல்லுவார், எந்த கிளாஸில் நல்லா படிக்கிறாங்களோ பசங்க, அந்த படிக்கிற பசங்களை ஃபுட்பாலுக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் அவன் டெக்னிக்காக விளாடுவான், எப்படி கட் பண்ணணும், எப்படி அடிக்கணும், எப்போ அடிக்கக்கூடாது, எல்லாம் அவனுக்கு தெரியும், அறிவு இருக்கும், அவனை கொண்டு வந்து நீங்கள் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த பிடி சார்லாம் சொன்னதை நான் ஞாபகம் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, வாழ்வில் யாராக இருந்தாலும் சரி மூளையை பயன்படுத்த வேண்டும். மணிக்கணக்காக வேலை செய்து கொண்டே இருப்பதனால ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. நிறைய பேர் கடையை திறந்து வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வருவாங்களா. புதிதாக கடை திறந்துருக்கிறவங்கலாம் அப்படி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு கஸ்டமர்ஸ் வரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன அந்த பிஸ்னஸில் எதுக்கு ஜனங்கள் வராமல் இருக்கிறாங்க, எதை சரிப்படுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும். தனிமையில் இருக்கிற நேரங்களில் யோசிக்க வேண்டும். யார் மூளையை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் மாத்திரமே வெற்றி அடைவார்கள். யார் ஒரு ஃபீல்டை நுணுக்கமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி. அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், அது மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், ஊழியத்தின் காரியங்கள், இல்லைன்னா மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பது அரசியல், எதுவாக வேண்டும் என்றால் இருக்கட்டும்,
யார் மூளையை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள், புரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். உங்கள் தவறுகளை உடனடியாக திருத்திக் கொள்ள நீங்கள் ரெடியாக இருங்க. நான் செஞ்சது தான் சரின்னு சொல்லிட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி பிடிவாதமாக இருக்காதீங்க. இறங்கி வர உடனே கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஆர்வமாக கேளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேண்டாம், அப்படி சண்டை போடாதீங்க. பெருமைப்படுத்த படைத்தவராக இருக்காதீங்க, தாழ்மையுடையவர்களாக இருங்க. கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் உங்களுக்கு குறையவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் விட்டுறவே கூடாது. பைபிளையும் வாசிக்கணும். அந்த நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் குறித்த புஸ்தகங்களை, புக்ஸை வாசித்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு முன்பாக இருந்து நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்கிறதெல்லாம் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஃபீல்டு நல்லா படித்த பிறகு தான் உள்ள காலை வைக்கணும். ஒரு குறித்து நல்லா வெளியிருந்தே பார்த்து புரிந்து கொண்ட பிறகு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், பிஸ்னஸில் சேர்க்கணும். நல்லா புரிந்து கொண்ட பிறகு தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணும். இல்லைன்னா அது வேதனை தான் கொண்டு வரும். எனவே எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், யோசுவா எப்படி வேவுக்காரர்களை அனுப்பி நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, ஸ்டடி பண்ணிட்டு வாங்க, எரிவு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல அதுதான் அவர் செஞ்சார். அதே போல் நாமும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் பேசணும். எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பாங்க அந்த ஃபீல்டில். நீங்கள் புதுசாக ராவாக இருப்பீங்க. எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாத்தையும் கேளுங்க. நீங்கள் பேசணும்னு சொல்லி ஆசைப்படாதீங்க, பிறரை பேச விட்டு கேளுங்க. ஆல்வேஸ் குயிக் டு லிசன். யார் என்ன பேசுகிறாங்க அதை கவனிக்கணும். பி ஸ்லோ டு டாக்னு சொல்லி பால் எழுதுகிறார். நம்ம மெதுவாக பேசணும், அவசரப்படக்கூடாது, ஆனால் கவனிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகும்போது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, ஏற்கனவே பல வருஷமாக அதில் வெற்றிகரமாக இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி மேற்கொள்கிறாங்கிறதெல்லாம் கவனிக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். நம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போமா? அப்பா, ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. நாங்கள் ஜூலை மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ராஜா, உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு 6 மாதங்களை உங்களுடைய கிருபையினால் நாங்கள் கடந்து வந்தோம். நன்றி 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 நன்றி. உள்ள நன்றியால் நிறைகிறது. ஒரு வருடத்தின் பாதியை நாங்கள் முடித்து விட்டோம். அடுத்த பாதிக்குள்ளே வந்திருக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்களை ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. குடும்பத்தை பாதுகாத்தவரே நன்றி. எங்கள் பிரியமானவர்களை பாதுகாத்தீரே நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கும்படியாய் உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி. விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டீரே உமக்கு நன்றி. ஐயா, நாச மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் இந்த உலகத்தின் பொல்லாத காரியங்களுக்கும் பிசாசிற்கும் எங்களை விலக்கி தாங்கி நடத்தி வந்திருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரை எங்களை இந்த அடுத்த 6 மாதத்திற்குள் நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் பெற்றி நடத்துவீராக. அப்படி நடத்துகிற பொழுது ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஆண்டவரை சோத்திரம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸையும் இந்த கரங்களில் தருகிறோம். ஜூலை மாதத்தையும் உங்களுடைய கரங்களில் தர்றோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்காக உமக்கு சோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நீங்கள் நடத்த வேண்டும். ஆண்டவரை சோத்திரம். இந்த மாதத்தின் தேவைகளை எப்படியாவது சந்தியும். மாதம் பிறந்தாலே அதுக்கு காசு கட்டணும், இது காசு கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீடு வாடகை கட்டணும், பால் காசு கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில்லுக்கு ரெடியாக இருக்குது. ஆண்டவர் அந்த பில்லு இந்த பில்லு நெருக்கப்படுற பிள்ளைகள். அப்போ தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் உண்மையே நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு வருமானங்களை அதிகரிங்கப்பா, பெருக செய்யுங்க. அப்போ தான் வாழ முடியும். வருமானம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியாது. அதை உமக்கு தெரியப்படுத்த வேண்டியது கடமையப்பா. நீங்கள் எல்லாம் அறிஞ்சவங்க. எப்படியாவது உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து வெக்கப்படாதபடி பாதுகாப்பீராக. வேலைக்காய் காத்திருப்போர், ஆண்டவரை சோத்திரம் ஐயா, பில்லு வரணும்னு சொல்லி காத்திருப்போர், வீடு விற்கணும், நிலம் விற்கணும், இந்த பணம் வரணும், அந்த பணம் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கர்த்தாவே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை சோத்திரம் ஐயா, பல வருடமாய் வேலையில்லாத பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வீசாவுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தோத்திரம் அப்பா, ஆண்டு குழந்தை கிடைக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டு பாடம் கடினமாக இருக்கிறது, படிக்க முடியலையே, என்ன செய்வேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை தாருங்க. ஊழியம் கடினமாக இருக்குது, ஊழியம் செய்யவே முடியல, என்னை எதுக்குறாங்களே, எனக்கு தாளந்துகள் இல்லையே, எனக்கு பாட தெரியலையே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியலையே, ஐயோ எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகத்தால் நிரப்பி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அநேகம் 1000 பேர் உண்டு, 1,00,000 பேர் உண்டு, கோடி பேர் உண்டு. என்ன காரணத்தினால இந்த வியாதி வந்ததுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை வீக்கங்கள் அப்படியே வற்றி போகட்டும்.
புண்கள் அப்படியே மறைந்து போகட்டும். செயல்படாத அவயங்கள் அப்படியே செயல்படட்டும். வேதனைகள் வலிகள் அப்படியே மறைந்து போகட்டும். இரவில் தூங்க முடியல, எல்லாரும் தூங்குறாங்க, நான் மாத்திரம் முழிச்சிருக்கிறேன். சித்திரவதையாக இருக்குது, சாப்பிடவே முடியல, நெஞ்சுக்குள்ளேயே நிற்குது. ஐயா, நான் என்ன பாவம் செஞ்சு தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. நடக்க முடியாத பிள்ளைகள் படுத்த படுக்க யாருமே இருக்கக்கூடாது. முக்கியமாக மண்டையில் அடிபட்டுருக்கிறவங்க, ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பில் அடிபட்டுருக்கிறவங்களும் அவனுக்கு உதவி செய்யுங்க, நடக்க வைங்க. பழைய பலனை தாருங்க. போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் நீங்கள் விடுவீங்கப்பா. ஆண்டவரே, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், பைக்கில் வேகமாக போகிற வாலிபர்கள், ஒரு நிமிஷத்தில் மரணம் வந்துடுமே, இப்படி எதுவுமே நடந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோருடைய கண்ணீரை காணுங்கப்பா. வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஒவ்வொருடைய வருமானமும், ஒவ்வொரு ரூபாய் வருமானமும் ஆசீர்வாதமாக இந்த மாதத்தில் இருக்கட்டும். இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. எசப்பா, முக்கியமாக அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் ராஜ்யபலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரை ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்கிற நிறைய நல்ல உள்ள படைத்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் புஸ்தகத்தினுடைய பெயர்களை எழுதுங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திர ஐயா, இந்த அடைக்கலான் குருவி அவைக்குரிய முதியோர்களில் சேருவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அநியோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய காலங்களிலும் முக்கியமாக இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.